அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உன்னதமானவரே உறைவிடம் நீர்தானே உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே நெருக்கடி வேளையில் புகலிடமே நெருக்கடி வேளையில் புகலிடமே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே எளியவர்கள் மறக்கப்படுவதில்லை எளியோர் நம்பிக்கையில் போவதில்லை வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை எளியோர் நம்பிக்கையில் போவதில்லை போவதில்லை எளியோர் நம்பிக்கையில் போவதில்லை முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் சகல துதி கனம் மகிமை செலுத்தி கர்த்தாவே இந்த நேரத்திலும் சுவாமி உடைய வார்த்தைகளை ஆண்டவரே கர்த்தாவே பேசுகிற அடியனை ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்க வந்து கோவில் தக்கொட்டைக்கு நாங்கள் மறைக்கிறோம் கர்த்தர் தாமே தொடக்கத்திலிருந்து முடிவு பரியந்த ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். இதே நாளிலும் கர்த்தரை துதியுங்கள் என்ற தலைப்பிலே ஒரு சங்கீதம் 2 வசனம் தான் இருக்கிறது. அந்த சங்கீதத்தின் வசனத்தை வைத்து நான் பேசுகிறேன். 117 சங்கீதம் 1-2 ஆகிய வசனங்கள். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மில் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது.
ஆமென். ஜாதிகளே கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே அவரை போற்றுங்கள். இப்போ இந்த உலகத்தில் பூமியும் அதன் குடிகளும் உலகமும் உலகத்தில் குடியை கர்த்தருடைய சொல்கிறது. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, எல்லோரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று. அப்போ கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் விசேஷமாக தேவனுடைய ஜனங்கள் நாங்கள் தேவனை துதிக்க வேண்டும். தேவனை அறியாதவர்கள் அவர்கள் அறியாமல் உள்ள காலங்கள் கூட இருக்கிறது. எனவே நாங்கள் அறிந்தவர்கள் தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் துதிக்க வேண்டும். துதிக்காமல், அதாவது யார் யாரெல்லாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொன்னால், சங்கத்தில் நீங்கள் தெரிந்த வசனம் தான், கடவுள் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டியும் ஒவ்வொரு படைப்புகளும் கடவுளை துதிக்கிறது. ஆனால் விசேஷமாக மனிதர்களை குறித்து பார்க்கும் பொழுது, அதாவது கடைசி 3 வசனங்கள் 148 சங்கத்திலே 11, 12, 13. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. ஆமென். தேவனுடைய நாமம் பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. எனவே சகல மனித இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், பூமியில் ராஜாக்களாக இருக்கலாம், அதாவது சாதாரண குடிமக்களாக இருக்கலாம், பிறப்புகளாக இருக்கலாம், நியாயாதிபதிகளாக இருக்கலாம், நாங்கள் வாலிப நிலையில் இருக்கலாம், கன்னியர்களாக இருக்கலாம், முதிர் வயது உள்ளவர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எனவே நான் குழந்தைகளுடைய பாலருடைய வாயிலே வெலன் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டபடி இன்றைக்கு சிறு பிள்ளைகள் கூட கர்த்தரை துதிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அருமையான சகோதரனே, நமக்கு அதாவது பாருங்கள், இந்த 150வது சங்கீதத்திலும் எப்படி நாங்கள் எப்படியெல்லாம் தேவனை துதிக்கலாம் என்று சொல்லப்படுது. அந்த சங்கீதத்தை ஒரு சகோதரி வாசிக்க முழுவதும். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தோணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். கடைசி என்ன சொல்லப்படுது? சங்கீதம் 150 சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்ப என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தரை பாடுவேன். கர்த்தரை எங்களுடைய நாட்டிலே எங்களுக்கு சுவாசம் இருக்கும் வரையும் நாங்கள் கடவுளை துதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நாங்கள் கர்த்தரை துதிக்க மறக்கிறோம். ஆண்டவர் நன்றி பலி வேறு தேவனுடைய மகத்துவங்களை எண்ணி நாங்கள் அவரை துதிக்கணும். அவர் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் ஏதோ கடமைக்காக நாங்கள் ஒன்றும் செய்ததிலே எந்தவித பிரயோஜனம் இல்லை. துதிப்பதிலே அதாவது கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லி துதிப்பதற்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் பரிசுத்த வேதாகமத்திலே அங்கே எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. தாவீதை பொறுத்தவரையிலே அவர் ஒரு துதி வீரனாக இருந்தபடினால் சங்கீதங்களிலே எதற்காக எப்படியெல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இசைக்கருவிகளோடு நாங்கள் கர்த்தரை துதிக்கலாம், பாடல்கள் மூலமாக கர்த்தரை நாங்கள் துதிக்கலாம். அடுத்தது கைத்தாளத்துக்கு இசை வாசிக்கணும், நாங்கள் கரங்களை தட்டி கர்த்தரை நாங்கள் பாடுகிறோம். எனவே ஆண்டவரை துதிப்பதற்கு எந்த நிலையில நாங்கள் ஆண்டவரை துதிக்கலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் எங்களுக்கு, அதாவது அவர் மகத்துவமான காரியங்களை செய்திருக்கிறபடினாலே இன்றைக்கு கடவுளை பற்றி அறிந்தவர்கள் கூட கர்த்தரை துதிக்காமல் இருக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப காலை எழுந்ததும் கர்த்தரை துதிக்க வேண்டும். அறிவான சகோதரனே, எதை செய்ய மறந்தாலும் எப்படி அன்றாட கடமைகளை நாங்கள் செய்ய மறக்கின்றோமா? அனுதினமும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம், எங்களுக்கு அதாவது காலை எழுந்தோடும் எங்களுக்கு அதாவது நாங்கள் வேலைக்கு போகின்றோம், எல்லாம் செய்கின்றோம். அதாவது ஒன்றுமே செய்யாமல் நாங்கள் வாழ முடியாது. அதற்கு மேலாக கடவுளை நாங்கள் துதிக்க நாங்கள் பழக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, துதி என்று சொல்லும் பொழுது எந்த நேரத்துக்கு சங்கீதக்காரன் ஆகிய தாவீது சொல்லுவார் 34வது சங்கீதத்திலே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும்.
துதிப்பதே ஏற்றதும் இன்பமாயிருக்கின்றது. அப்ப ஆண்டவரை துதிப்பது என்பது ஒரு இன்பமான அனுபவமாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அப்ப என்ன நடந்தாலும் அவருக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செலுத்தும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கிறபடினால்தான் பலவிதமான இருள்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. பாருங்கள், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று என்னுடைய வாசனம் சொல்லுகிறது. எனவே எல்லோரும் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றுவார். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே சொல்வார்கள், என்ன ஜெபிக்க முடியவில்லை, இருளாக இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு தடையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இல்லத்திலே துதியின் பிரசன்னம் இருக்கும் பொழுது அங்கே ஜெபிப்பதற்கு இலவாக இருக்கும். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற அந்த இல்லங்களிலே அவர்கள் துதிக்கிற அந்த குடும்பமாக இருந்தால் அந்த இடத்துக்கு ஊழியக்காரர்களை கடந்து சென்ற துதிக்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டுடைய வல்லமை இறங்கி வருவதை நாங்கள் காணுகின்றோம். ஆனால் சில இடங்களிலே இருள் சூழ்ந்து இருக்கிறது, அவர்கள் துதியில் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற போல. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் அகற்றி இருக்கிறார். எனவே நாங்கள் எப்பொழுதும் அவரை துதிக்கணும். அவர் துதிக்கும் பொழுது எல்லா கட்டுகளும் பாருங்கள், பவுலும் சீலாவும் நடராத்திரியை துதித்து பாடின பொழுது சிறைச்சாலையின் கட்டுக்கள் உடைந்தது போல இன்றைக்கு அது எரிக்கோ மதிலே ஆர்ப்பரித்த பொழுது அங்கே எரிக்கோ மதில் உடைந்தது போல இன்றைக்கு செங்கடலை பிளந்து வழி திறந்த தேவன் அவர் பெரிய தேவனாக இருக்கின்றார். எனவே அவனுடைய அந்த பைபிளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த துதியினாலே வருகிறதான ஆசீர்வாதங்களை அறிந்தவர்களாக நாங்கள் அப்படி ஆண்டவரை துதிக்கணும் நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், பவுல் ரோமர்களுக்கு 19 அதிகாரத்திலே எழுதுகிறார் அதாவது தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்தால் அங்கே அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை வாசிக்கலாம். முதலாவது அதிகாரம் 28-25 வரை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். ஆமென். அப்ப அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அப்ப நம்முடைய தேவன் அதாவது வானத்தையும் பூமியை படைத்த தேவன் அவர் சிருஷ்டி கர்த்தராய் இருக்கின்றார். ஆனால் மனிதர்கள் கடவுள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவரை ஸ்தோத்தரிக்காமல் அவர்கள் மகிமைப்படுத்தாமல் தங்களுடைய சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ இன்றைக்கு மனிதனுடைய இருதயங்கள் இருளடைந்ததற்கு காரணம் கடவுளை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்காமல் இருக்கிறபடினார். அப்ப ஆண்டவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப வேதம் சொல்லுகிறது உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திரம். சில விஷயம் நான் மனதிலே துதிக்கிறேன், நல்லதுதான். ஆனால் சில வழிகளிலே ஆர்ப்பரியுங்கள் என்றெல்லாம் நீங்கள் பாருங்கள், கம்பீர சத்தமாய். அப்ப வாய்களை திறந்து உதடுகளின் கனி என்று சொன்னால் வாய்களை திறந்து கர்த்தரை புகழுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இதை நாங்கள் என்ன செய்கின்றோம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் துதிக்காமல் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்முடைய இதயம் இருளடையும். அவர்கள் அப்படி இருக்கும் பொழுதுதான் அவர்கள் அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரு பிராணிகள் தேவனை இப்படிப்பட்ட ரூபத்துக்கு ஒப்பாக மனிதர்கள் தான் மாற்றினானே தவிர தேவன் எங்கேயுமே சொல்லவில்லை. விக்கிரகங்களையோ சிலைகளையோ தனக்கு ஒப்பாக உண்டாக சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் கிடைத்து அதை பற்றி ஆண்டவர் கோபிக்க மாட்டார். ஆனால் சொல்லாத ஆண்டவர் சொல்ல, என்னுடைய மகமையை நான் யாருக்கும் கொடேன் என்று. அப்ப இதனால்தான் நீங்கள் பாருங்கள், அடுத்த பக்கத்தை திரும்பும்போது 18வது வசனம் சொல்லுவது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அபபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக இது கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, தேவனும் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப எல்லோரும் யாருமே சாட்டல் போக்கு செல்ல எப்படி என்னால் காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவர்கள் உண்டாக்கப்பட்டு இருக்கிறனாலே உலகம் உண்டான முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு செல்ல இடமில்லை. யாருமே சாட்டு போக்கு சொல்ல முடியும் இடமில்லை. மனிதர்கள் உண்மையாகவே கடவுள் இருக்கிறார் என்பதையும் அவர் சர்வ வல்லமுள்ள அவர்தான் சர்வ சிருஷ்டிகர் என்பதையும்
இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அறிந்தாலும் அவர்களுக்கு விருப்பமில்லை. தங்களுடைய சிந்தையினாலே, வீணான கற்பனைகளை, யுக்தியினாலே, மனிதனுடைய கற்பனையினாலே உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி இவைகளை தெய்வத்துக்கு ஒப்பாக மாற்றினபடினால்தான் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதாகமம் சொல்கிறது, தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எனவேதான் பிரியமான சகோதரி, நாமும் கூட ரட்சிக்கப்பட்ட தேவனை அறிந்த நாமும் கூட விசுவாசியுடைய வாழ்க்கையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எந்த விசுவாசி துதிக்காமல் ஜெபிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய இதயம் இருளடைகிறதையோ, அவர்கள் அதாவது தேவன் அவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு கட்டு இருக்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கையிலே உணர்வார்கள். ஆனால் துதிக்கிற விசுவாசியுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தால் ஒரு விடுதலை, ஒரு வெற்றி, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நீங்களும் முதலாவது கொஞ்சம் அறிந்து கொள்வோம், தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். சங்கீதம் 96வது சங்கீதம் 4வது 7வது வசனத்தை 4-7 வரை வாசிப்போம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அப்ப மகிமையும் வல்லமையும் அவர் சிருஷ்டிகத்திற்கு நாங்கள் பார்க்கிறோம். அவர் கர்த்தரோ வானங்களை உண்டாக்குறார் என்கிறார். அடுத்தது மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமை மகத்துவம், மாட்சிமை மகத்துவம் வல்லமை நிறைந்த தேவன். அப்ப ஜனங்களின் வம்சங்களை கர்த்தருக்கு தான் மகிமையை செலுத்தணும், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அப்ப நாங்கள் முதலாவது தேவனை துதிக்கிறோம் என்றால் அவர் வானத்தையும் பூமியையும் அண்டசராசங்களையும் படைத்தவர். அப்ப நாங்கள் துதிக்கும் பொழுது நாங்கள் அப்படி சொல்லி நாங்கள் துதிக்கலாம். நீரே வானத்தையும் பூமியையும் அண்டசராசங்களையும் படைத்தி உமக்கே சகல துதியும், நீரே துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திராயிற்று, உமக்கே நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் அவரை நாங்கள் புகழ வேண்டும். பாருங்கள், ஒரு மனிதரை இன்றைக்கு ஒரு பெரிய மினிஸ்டர் வந்தால் அவரை குறித்து புகழ்ந்து பேசுவார்கள். பாருங்கள், மனிதர் புகழ்ந்து பேசுவது. அப்போ உண்மையாக அது செய்வதிலே தவறு நான் சொல்ல வரவில்லை. அதாவது படைத்த இறைவன் அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாங்கள் யாருக்கும் கொடுத்தால் ஆண்டவரை பிரியப்பட மாட்டார். எனவே நாங்கள் யோசிக்க வேண்டும், கணமும் புகழும் ஸ்தோத்திரமும் மகிமையும் அவருக்கே உரியது. அவரே பார்த்துள்ளாயிருக்கிறார். அதனால் நாங்கள் அவரை துதிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். 99வது சங்கீதத்தில் 2-3 ஆகிய வசனங்களை வாசிப்போம். அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான ஒரு நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. அடுத்த குறிப்பு அவர் பெரியவர் உயர்ந்தவர். பெரியவர் உயர்ந்தவர், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகிறார். பாருங்கள், ஏசாயாவுக்கு 6வது அதிகாரத்திலே அதாவது செருபீன்கள் பரலோகத்திலே சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு ஜெபத்திலே கற்றுக் கொடுக்கும் பொழுது சொன்னார், உம்முடைய ராட்சியம் வருவதாக உடைய சித்தம் பரமண்டங்களை செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பர்வத்தில் என்ன செய்யப்படுகிறது? தேவ தூதர்கள் 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை போற்றி புகழுகிறார்கள். அப்ப பூமியிலே அவருடைய சித்தம் தான் ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை போற்ற வேண்டும். எனவே இன்றைக்கு நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே முதல் இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தரை துதிப்பதற்கு அவருடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்த வேண்டும். அவரை காலை எழுந்ததும் கர்த்தரை துதிக்க வேண்டும். அதாவது விசுவாசிகளுக்கு அது உண்மையான ஒரு அதை துதிக்காமல் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. நாங்கள் துதித்து ஜெபிக்காமல் கடமைகளை செய்தால் அது நமக்கு எல்லாம் செய்கிறது கூட தான் இருக்கும். ஆனால் பிரியமானது அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தரை கனப்படுத்த வேண்டும், ஆண்டவரை நாங்கள் துதிக்க வேண்டும். அன்றாடம் எழுந்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஜீவனை தந்தார், நமக்கு சுவாசத்தை தந்தார், ஒன்று வரை என்னை உயிரோடு வைத்திருக்கிறார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும். அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கின்றார். அப்ப எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், அவர் சர்வத்தில் உயர்ந்த தேவன். அவரை போல தேவன் ஒருவரும் இல்லை. நீர் மாத்திரமே என்று சொல்லி நாங்கள் அவரை நாங்கள் துதிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்த தேவனுடைய தன்மையை பார்க்கும் பொழுது இன்றைக்கு கடவுள் பயம் என்பது கடவுள் நம்மை தண்டித்து விடுவார் என்பதற்காக கடவுளுக்கு பயப்படுகிற பயமும் இருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுள்
நம்மை, அதாவது நீதி உள்ள நியாயபதி மாத்திரமல்ல, அவர் வந்து அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன். அவர் வந்து அதாவது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று அழைக்கப்படுகிறார். சங்கீதம் 145:8-10 வரை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். ஆமென். அவருடைய ஆண்டுடைய கிரியைகள் எல்லாம் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ஜனங்கள், பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். கர்த்தர் இரக்கம் மனதுருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு அவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு கிரியைகள் மீதும் அவருடைய இரக்கங்கள் இருக்கிறது. அவர் வந்து பாருங்கள், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அழைக்கப்படுகிறார். யோனாவின் புத்தகத்திலே நீங்கள் பார்த்தால், ஆண்டு நினைவே பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று பிரசங்கித்த யோனா அந்த இடத்திலே பிரசங்கித்த பொழுது அவர்கள் வந்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்பின பொழுது ஆண்டவர் கோபத்தை தணித்தார், உக்கிரத்தை குறைத்தார். என்ன செய்தார்? தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். அழிப்பேன் என்று சொன்னார், அந்த தேசத்தை அழிக்கவில்லை. அதே நேரத்திலே யோனாவும் கூட மீனின் வயிற்றிலிருந்து தேவனை துதித்தார் என்ற வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப மீனின் வயிற்றிலிருந்து துதிக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நாங்கள் இன்றைக்கு நமக்கு வந்து ஆண்டவரை துதிப்பதற்கு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களுக்கு துதிப்பதற்கு தடை இல்லையே. அப்ப இருதயத்திலே நாங்கள் தேவனுடைய துதியினாலே அவருடைய மகத்துவங்களை எண்ணி, ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி நன்றி சொல்வது மாத்திரமல்ல, அவர் செய்த அதிசயங்களை 136வது சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அதுல எல்லாம் விவரமாய் சொல்லப்படுவது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று, அவர் பார்வோன் சேனைகளை தகர்த்து போட்ட, எகிப்து கோட்டைகளை தகர்த்து போட்டார் அப்படி நாம் சொல்லி அந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது. இவைகளை எல்லாம் நாங்கள் மனனம் செய்து ஆண்டவரை அப்படியெல்லாம் நம்முடைய அதிசயங்கள் எல்லாம் செய்தியிலே முற்பிதாக்களுக்கு என்று சொல்லி துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எல்லா தடைகளை நீக்கி அவர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவர் உயர்ந்தவர், அவர் பரிசுத்தர், அவர் இரக்கம் உள்ளவர், அவருடைய கிருபை அவருடைய எல்லாருமே உள்ளதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக மனிதர்களாகிய நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது சஞ்சலங்கள், நெருக்கங்கள் வரும் பொழுது ஆண்டவரிடத்திலே நாங்கள் வந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நமக்கு நெருக்கத்திலே இருந்த சங்கீதக்காரனிடத்திலே சொல்றார், நெருக்கத்திலே இருந்த என்னை அவர் விசாரத்திலே வைத்தார் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான நெருக்கடிலிருந்து நம்மை விடுதலையாக்கின தேவனை எண்ணி அவர் செய்த எங்களுக்கு அந்த விடுதலை, அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். சங்கீதம் 59:16-17 வாசித்து பாருங்கள். நான் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தந்தவும் உயர்ந்த அடைக்கலமுமானே. என் பலனை உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். நானும் உம்முடைய வல்லமை பாடி காலையில் உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் எனக்கு தஞ்சம் உயர்ந்த அடைக்கலமானே. என் பலனை உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள தேவனுமாக இருக்கிறார். இது தாவீதுடைய அனுபவம். பிரியமான இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆபத்துக்கு நேரங்களிலே நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுதலையாக்குற தேவனாக இருக்கிறார். அப்ப எல்லாவற்றுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும் சொன்னால், இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை வரும் பொழுது நாங்கள் சூழ்நிலையை பார்க்காமல் கர்த்தருடைய வல்லமை எண்ணி, அவருடைய மகத்துவங்களை எண்ணி, அவரால் மட்டும்தான் எல்லாம் முடியும் என்று சொல்லி அவரை நாங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே எல்லா தடைகளையும் அங்கே நீக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவேதான் எங்களுக்கு நெருக்கத்தின் வேளையிலும் நாங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக தேவன் நம்மை வந்து உளியான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். இப்ப பாவத்திலே இருந்த எங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையை நிறுத்தி இருக்கிறார். சங்கீதம் 42:3 ஆகிய வசனங்கள் இப்படி சொல்கிறது, வாசிக்கலாம். சங்கீதம் பயங்கரமான புலியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையிலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார். அப்ப
பயங்கரமான குழி உடையாத சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலைமே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நம்ம தேவனை துதிக்கும் புது பாடலை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அப்ப உடையாத சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தவர் மாத்திரமல்ல, நோய்களையும் ஆண்டவர் நமக்கு குணமாக்கினார். 103ஆம் சங்கீதத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டார், நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினார், கழுகளுக்கு ஒப்பான புதுபலனை தந்தார், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி சங்கீதத்திலே 103 சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் ஆண்டவருக்கு அவர் செய்த நன்மைகள் ஏராளம். பிரியமானவர்களே, எண்ணி முடியாத நன்மைகளை அவர் செய்தார். அப்ப ஆண்டுகள் தோறும் எங்களுக்கு அவர் செய்த நன்மைகளை ஆசைகளை நாங்கள் எண்ணி ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணோம். பாவத்திலே வாழ்ந்தோம், வியாதியிலே கிடந்தோம், கர்த்தர்களை விடுதலை ஆக்கினார். அப்ப ஆண்டவர் எங்களுக்கு அவரை புது பாட்டை கொடுத்திருக்கிறார். இப்ப நாங்கள் அதாவது கர்த்தருடைய சமூகத்திலே இன்றைக்கு கர்த்தருக்கு நாங்கள் புது பாடல்களை நாங்கள் பாடுகிறோம். ஒருவேளை நாங்கள் அதாவது உலகத்துக்காக உலக பாடல்களை நாங்கள் பாடியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பாடல்களை நாங்கள் பாடுகிறோம். அவர் என்னுடைய வாய் நாவிலே புது பாடலை தந்திருக்கிறார், கர்த்தரை துதிக்கிற புது பாடல்களை தந்திருக்கிறார். எனவே அநேகர் அதை கண்டு கர்த்தரை நம்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? எனவே நாங்கள் அதாவது தேவனுடைய பாடலை பாடுவதற்கு காரணம் என்ன? அதன் மூலமா ஆண்டவருடைய துதியை புகழை நாங்கள் பாடும் பொழுது அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் கர்த்தரை நம்பும்படியாக நாங்கள் அவரை துதிக்கிறோம், அவரை பாடுகிறோம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக தேவன் எங்களுக்கு நீதி நியாயம் செய்கிற தேவன். பாருங்கள், ஒடுக்கப்படுபவர்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார், நெருக்கடி நேரத்திலே அவர் புகலிடமாயிருக்கிறார். அப்ப நீதியையும் வழக்கையும் அவர் நமக்கு தீர்த்து வைக்கிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். சங்கீதம் 9வது பார்க்கின்றோம், 1-4 வரை. உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களிகூறுவேன், உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறேன். அப்ப பாருங்கள், எளியவர்கள் மறக்கப்படுவது. எளியவன் என்னென்றைக்கு இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்த்தால் 18வது வசனம் சொல்றது, எளியவன் என்னென்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அப்ப ஆண்டவர் இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தால், அதாவது ஆண்டவர் சிறுமைப்படுகிற 9வது வசனம் சொல்றது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். அப்ப சிறுமைப்பட்டு நெருக்கப்படுகிற காலங்கள் இருக்கிறது. அப்ப அந்த நேரத்திலே எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பால் யாரும் இல்லை என்று இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கின்றவர். அவர் எங்களுடைய நீதியையும் வழக்கையும் அவர் தீர்த்து வைப்பார். பிரியமான இன்றைக்கு உலகத்திலே மனிதனிடத்திலே போனால் எங்களுடைய நீதி கிடைக்கும் என்று போனால் உண்மையாகவே அவர் அதாவது இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் இன்னும் அதிக பிரச்சனைகள் தான் மனிதர்களுக்கு வருமானால் கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் சிறுமைப்பட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கூப்பிடுதலை அவர் இன்றைக்கு மறக்க மாட்டார். எனவே இந்த நாட்களிலே ஆண்டவனுடைய வழக்கை தீர்த்து வைத்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் துதிக்கிறதை நாங்கள் காண்கின்றோம். ரொம்ப சுருக்கமாக நாங்கள் 7 குறிப்புகளை நாங்கள் பார்த்தோம். முதலாவது, ஆண்டவர் சிருஷ்டிகர், கனம் மகிமையெல்லாம் அவருக்கே உரியது. அடுத்தது, அவர் பெரியவர், உயர்ந்தவர், அவர் பரிசுத்தராயிருக்கிறார், நாங்கள் அவரை துதிக்கின்றோம். அடுத்ததாக அவர் இரக்கமும் மனதிருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அவரை துதிக்கின்றோம். அடுத்தது, நெருக்கத்திலே அவர்களுக்கு தஞ்சமும் அடைக்கலமாயிருந்தபடி நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவர் நம்மை உளியான சீர்திலிருந்து மீட்டெடுத்தார், எங்களுடைய நாவிலே புது பாடலை தந்தார். அவர் என்னுடைய பாவங்களை மன்னித்தவர் மாத்திரமல்ல, என்னுடைய நோய்களை குணமாக்கினார். எனவே நாங்கள் அவரை துதிக்கின்றோம். அடுத்ததாக எங்களுக்கு பிரச்சனைகள் நீதி கிடைக்க செய்யும், நீதியை வெளிச்சத்தை போல நியாயத்தை பட்டப்பகளை போல வழங்க பண்ணுவேன் என்று சொன்னவர் எங்களுக்கு நீதி கிடைக்கும்படி செய்தார். எனவே நாங்கள் அவரை துதிக்கின்றோம். இப்படியாக நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது 10 - 13 வரை வசனங்களை வாசித்து பார்ப்போம். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதிலுள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்தரமும் அதன் ஊர்களும், கேதாரில் குடியிருக்கிற கிராமங்களும், உரத்த
சத்தமிட கடவுது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். ஆமென். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல், அதாவது கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் கொண்டு முழங்கி கேட்சித்து நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். எப்பொழுது என்று சொன்னால், அதாவது துதிக்கும் பொழுது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய நாமத்தை, அதாவது சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிற அதிலுள்ள தீவுகளே குடிகளே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் கடையாந்திருக்கின்ற அவருடைய துதியை பாடுங்கள். அப்படி வனாந்திரமும் அதன் ஊர்களும் குடியிருக்கிற கிராமங்களும் சத்தமிட கிடவது. கண்மையில் உள்ள குடிவெடிப்புகளில் கம்பீரித்து பர்வதங்களும் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பாராக. அப்பொழுது கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்ட யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு அவர் எல்லா சத்துருக்களையும் அழித்து போடுவர் என்று சொன்னால் இன்றைக்கு துதி அவசியமாய் காணப்படுகிறது. எனவே இந்த நாட்களிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே, இந்த நெருக்கமான காலங்களிலே நாங்கள் கடவுளை அதிகமாக துதிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதாவது நாங்கள் பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. பவுல் சீலா கட்டப்பட்ட நிலையிலே அவர்கள் பயந்து கொண்டு இருக்கவில்லை. நடுராத்திரியில் அவர்கள் துதித்து பாடின பொழுது கட்டுக்கள் உடைந்தது நாங்கள் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் துதியினாலே ஜெயமெடுக்க முடியும் என்பதுதான் அதாவது வேதாகம அனுபவமாய் காணப்படுகிறது. எனவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு அது முடியாத இந்த நிலை இருக்கின்றது. அவர்களுக்கு எங்களுக்கு துதிக்க முடியவில்லை, எங்களுக்கு ஜெபிக்க முடியவில்லை, இப்படி முடியாது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை கழுவுவதற்கு இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தாவீதை போல கர்த்தரை நான் அனுக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என்பார். நாங்கள் அப்படியாக ஒரு தீர்மானம் எடுத்து நாங்கள் துதிக்க போகிறோம். அதாவது பல சோத்திர பலிகளை நாங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அப்படி அது ஒரு பலி செலுத்துவது போல. அப்ப நாங்கள் நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, அவருடைய மகிமை எண்ணி, அவருடைய மகத்துவங்களை எண்ணி, அவர் செய்த அதிசயங்களை சொல்லி நாங்கள் துதிக்கும் பொழுது எல்லா விதமான தடைகளும் இங்கே நீங்கி வந்ததில் எந்தவித சந்தேகம் இல்லை. அப்ப இந்த காலகட்டத்திலே நாங்கள் இந்த ஜனவரி மாதத்திலே இருந்து நாங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் துதிக்காத நாட்கள் அது முடிந்து போன காலமாக இருக்கட்டும், ஆனால் இனிவரும் நாட்களில் கர்த்தரை துதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த காரியம் செய்ய போவதில்லை என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுத்து செய்து பாருங்கள். ஆண்டவர் அவர் அதிசயங்களை செய்கிறது. எனவே துதிக்க கட்டுக்கள் உடைகிறதையும் அந்த துதிக்கிற தேசங்களிலே பெரிய அந்தகார கிரிகள் எல்லாம் அகன்று போகிறது. அப்படி குடும்பங்களிலும் அப்படித்தான், திருச்சபையும் அப்படித்தான். எந்த திருச்சபை துதிக்கிற சபையாயிருக்கோ அந்த சபையிலே கட்டுக்களுடைய குடும்பங்கள் சேர்ந்து இருக்கிறவர்கள் ஒருமனப்பட்ட அந்த குடும்பத்திலே துதிப்பார்களா இருந்தால் அந்த குடும்பம் ஒரு விடுதலை உள்ள குடும்பமாக இருக்கும். அதே போலதான் தேசமும், எந்த தேசத்திலே கர்த்தருடைய துதி அதிகமாக இருக்கிறதோ அந்த தேசங்களிலே சத்துரு கிரிகள் எல்லாம் அழிக்கப்படும். எனவே துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான் என்று ட்ரீட்மெண்ட் செய்ய பாடுகிறார். அப்ப நாங்கள் துதிக்கிறவர்களாக இருக்கணுமே தவிர முறுமுறுப்புகளாக இருக்கக்கூடாது. கர்த்தரை துதியுங்கள் என்பதுதான் வேதாகம சத்தியம். யார் துதிக்க வேண்டும்? எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். சுவாசம் உள்ள யாரும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லப்படுகிறது. எனவே அவரை ஸ்தோத்தரியாமல் கனப்படுத்தாமல் இருந்தபடிதான் மனிதனுடைய இதயம் இருளடைந்தது. தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. எனவே இன்றைக்கு அவசர செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் அவரை துதியுங்கள். அவ்வளவுதான். பெரிய ஒன்றுமே ஆண்டவர் கஷ்டமான காரியம். அவரை துதிக்கிறவர்களுக்கு கஷ்டம் இல்லை. ஆண்டவரை துதிக்கும் பொழுது எல்லா கட்டுகளும் முடியும், எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும். ஆண்டவர் ஜெயம் தரும். அவர் யுத்த வீரனை போல் புறப்பட்டு அவர் சத்துருக்களை மேற்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அதை நாங்கள் ஆழத்தனமாக நம்பி கர்த்தரை துதிப்பதிலே நாங்கள் இன்னும் தீவிரமாய் அவரை துதிப்போம், இன்னும் ஆர்வமாய் அவரை ஆராதிப்போம். கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியம் செய்வாராக. எழுந்து நின்று கர்த்தரை துதிக்க போகின்றோம். பிரியமானவர்களே, நாங்கள் அதாவது கடமைக்காக ஏதோ ஒரு ஞாயிறு வந்தோம், துதித்தோம், ஆராதித்தோம் என்றில்லை. எப்பொழுதும் எந்நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை துதித்தலும் ஆராதித்தலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னம் கடந்து வரும் பொழுதுதான் மலைகள் மெழுகு போல உருகும் என்று சொல்லப்படுகிற
அவருடைய பிரசன்னம் இல்லாத வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை. எங்களுக்கு தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாவுகளும் கட்டப்பட்ட நாவுகள். அவர் ஆண்டவர் சொல்கிறார் அதாவது எல்லா விதமான துயரத்துக்கு பதிலாய் ஆனந்தம், சாம்பலுக்கு பதிலாய் சிங்கார், ஒடுங்கின ஆவிக்கு பதினால் துதியின் ஆடை கொடுக்க வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். எனவே இன்றைக்கு எங்களுடைய வாய்கள் எங்களுடைய கட்டப்பட்ட தேவனை துதிக்காமல் இருந்தால் அந்த நாவுகள் எல்லாம் தேவன் ஏசாயா நாவை தொட்டது போல எங்களுடைய நாவையும் தொட்டு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் துதிக்கிறவர்களாக, தேவனை கனப்படுத்துகிறவர்களாக, உதடுகளின் கனியை தேவனுக்கு செலுத்துகிறவர்களாக தேவன் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தேவனை நோக்கி பார்த்தோம். ஹல்லேலூயா. உள்ளது நாளத்துக்கு தேவனை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. அவர் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருவரை துதிக்க பார்த்தவர். ஹல்லேலூயா. நாங்கள் துதிப்பதற்கு நாங்கள் வெட்கப்படக்கூடாது. அருமையான சோதனையே கர்த்தரை நீங்கள் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரே எங்களுக்கு நாசியிலே சுவாசத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதம் சொல்கிறது. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரபலி எப்பொழுதும் அவருக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் நீர் எஜமானாயிருக்கிறீர், சர்வ சிருஷ்டியை நீர் காக்கும் தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கே நாங்கள் துதிக்கான மகிமையை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரை முற்றிலுமாய் எங்களை ஆளுகை செய்ய பொறுத்தாவுக்காய் தகப்பனே உமக்கு கூடான கூடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் அந்தகார இருந்த ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவனே, உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை கண்மலை மேல் கால்களை தவிர்த்து அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கும் புது பாடலை எங்களுடைய நாவலை தந்தவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் எடுத்து ஒரு நல்ல தீர்மானங்களை எடுத்து அனுதினமும் ஆண்டவரை எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரை எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை துதிக்க கர்த்தர் ஆண்டவரை எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தர போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இறுதியாக சோழன் பாடலை பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது இணைந்து துதியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் யுத்த வீரனை போல் புறப்படுவார், சகல சத்துருக்களை மேற்கொள்வார். ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். தேவனை துதி பாடுவோம், தேவன் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி பார்த்தோமாக துதிகளை நடுவில் வாசம் பண்ணு. தேவரை நாம் துதிக்க வேண்டுமென்றா அவர் துதிகளை நடுவிலே வாசம் பண்ண. ஆமென். ஹல்லேலூயா. அவரை நாங்கள் துதிக்க வேண்டாம். இந்த எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தி அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நாங்கள் அவர்களை துதிக்கணும், அவருடைய மகத்துவங்களை சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கும் அதை அறிவிக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையை நாங்கள் துதிப்போம். ஹல்லேலூயா. அவரை துதிக்க வைத்ததால் ஸ்தோத்திரம், அற்பனாவிலே அற்புதரவரை பாட வைத்ததால் ஸ்தோத்திரம், இகபரமதிலே அகபரனவரை துதிக்க வைத்ததால் ஸ்தோத்திரம், அற்பனாவிலே அற்புதரவரை பாட வைத்ததால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பார்வோன் சேனை கடலில் மூழ்கடித்த தேவாதி தேவனை துதியுங்கள், எரிகோ கோட்டையை இடித்து தகர்த்திய ராஜாதிராஜனை துதியுங்கள். பார்வோன் சேனை கடலில் மூழ்கடித்த தேவாதி தேவனை துதியுங்கள், எரிகோ கோட்டையை இடித்து தகர்த்திய ராஜாதிராஜனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், glory. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அக்கினி நடுவே உலாவித் தம்மை வெளிப்படுத்தினவரை துதியுங்கள், தண்ணீரிலே நடந்த அற்புதனே இயேசுராஜனை துதியுங்கள். அக்கினி நடுவே உலாவித் தம்மை வெளிப்படுத்தினவரை துதியுங்கள், தண்ணீரின் மேலே நடந்த அற்புத இயேசுராஜனை துதியுங்கள்.
துதியுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வார்த்தையினாலே அகிலம் படைத்த அநாதி தேவனை துதியுங்கள். மண்ணினாலே மனிதனை படைத்த மன்னாதி மன்னனை துதியுங்கள். வார்த்தையினாலே அகிலம் படைத்த அநாதி தேவனை துதியுங்கள். மண்ணினாலே மனிதனை படைத்த மன்னாதி மன்னனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். துதிப்போமா? ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள பிதாவை நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பார்வோன் சேனை கடலை முழுகடித்தவரை துதிப்போம். ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்தவரை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் மனதிற்கவும் இரக்கமும் கிருபையும் இந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே ஒருவனப்பட்டு இந்த இடத்திலே கூட்டி வந்து கர்த்தரை துதித்து ஆராதிக்க கிருபை இருந்தபடிங்க நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே எல்லா பலவீனங்களை நீக்கி கர்த்தாவே அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்த விடுமா நாங்கள் செபிக்கிறோம். கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த சிறிய பிள்ளைகள் குழந்தைகளை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். வரும்பொழுது கூட இருந்து போகும்பொழுது கூட இருங்க ஆண்டவர். நாமே கூட இருந்து ஆண்டவரை பலப்படுத்த போகிற கை கொடுத்து நீங்கள் நாமே கூட இந்த ஆசீர்வாதங்கள் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு இவன் நல்ல பிதாவே ஆமென். சொல்லுவோம் எல்லோரும் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல மகாத்மை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம எல்லோரோடும் கூட இருப்பதாக ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.